மார்த்தாளுக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? மார்த்தாளுக்கு ஏசப்பாவுடைய அன்பு தெரியும், ஏசப்பாவுடைய வல்லமை தெரியும், ஏசப்பா செய்த அற்புதம் தெரியும், ஏசப்பா செய்த அதிசயம் தெரியும், ஏசப்பா தேவனுடைய குமாரன் என்றும் தெரியும். வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. ஆனா அந்த அம்மாவும் கவலை தான் இருந்தாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம கவலையில தான் இருக்கிறோம். இதனால நம்மளுடைய சந்தோஷம் என்ன ஆகுது? பிசாசு திருடுறான். பிசாசு நம்ம இடம் கொடுத்துடுறோம். பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால நம்ம கவலைப்படுறோம், அவன் சந்தோஷமா இருக்கிறான். அதனால பவுல் சொல்றாரு, நீ எல்லா கவலையும் கவலைப்படுறதை விட்டுடு, விட்டுடு. கர்த்தர் மேல என்ன பண்ணா? அவர் உன்னை ஆதரிப்பாரு. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். யாரெல்லாம் ஏசப்பாவை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஏசப்பாவை நம்புறாங்களோ, யாரெல்லாம் ஏசப்பா செய்வார் என்று விரும்புறாங்களோ, ஏசப்பாவுடைய நன்மை நான் பார்ப்பேன்னு சொல்லி காத்திருக்கிறாங்களோ, அவர்களெல்லாம் நீதிமான். அவரை நம்புறதுனால தான் அவர் மேல் நான் பாரத்தை வைக்க முடியும். அவரை நம்பல அப்படின்னு சொன்னா நான் தான் சுமந்து இருப்பேன். நான் மட்டும் சுமக்க மாட்டேன். அதை கொண்டு போயிட்டு என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் மேலே விதைப்பேன். விதைக்கிறது என்ன ஆகும்? நான் சுமக்கிறது மாத்திரம் இல்லை, எல்லாரையும் சுமக்க வைக்கிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவான்? வைத்து விட்டுவான். என்ன பண்ண மாட்டேன்ற? வார்த்தையை விசுவாசிக்க மாட்டேன்ற. என்ன பண்ண மாட்டேன்ற? கவலைப்படாதன்னு சொன்னா நீ கேட்கிறியா? சபைக்கு வர, ஆராதனையில் கலந்துக்கிற, வார்த்தையை கேட்கிற, எல்லாமே ஆமேன் போடுற, எல்லாமே அல்லேலூயா சொல்ற, வீட்டுக்குள்ள போனவன சண்டை போடுறியே. நான் என்ன சொல்லி அனுப்பிச்சேன் உனக்கு? நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் உங்களுடையது அல்ல. உங்களால் அறியவும் முடியாது, நீங்க கவலைப்படுறதுனால உங்களுடைய சரீர அளவு கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? அதுவும் முடியாது. சந்தோஷமா இருக்கிறது வாய்ப்பு என்ன, சாத்தியம் என்ன? இன்னைக்கு அவர் மேல வச்சுட்டு போகணும்.